என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய தேவன் சகலவற்றையும் திருப்பி தருகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ எல்லாவற்றையும் நிச்சயமாக தாவீதை போல நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆபிரகாமை போல திருப்பிக் கொள்வீர்கள். யோபுவை போல திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர்கள் வாழ்க்கையில் இருந்த குறைவை நிறைவாக்கினார். எதை இழந்தார்களோ அதை திரும்ப கொடுத்தார். ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். எல்லாருக்கும் இருப்பது போல் அவனுக்கு 2 கரங்கள். ஆனால் 2 கரங்களும் ஒரே விதத்தில் இல்லை. ஒரு கை சும்பின கையா இருந்தது. அந்த குறைவை நினைத்து நினைத்து வாழ்க்கையெல்லாம் அவன் புலம்பி இருப்பான். எல்லாரையும் போல் என் கை இல்லையே, என் ஒரு கை சூம்பின கையா இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கூட அப்படி பல காரியங்கள் குறைவுள்ளதா இருக்கிறது. என் பிள்ளை எல்லா பிள்ளைகளைப் போல பக்தியா இல்லை, ஞானத்தோடு இல்லை, என் பிள்ளைக்கு மன வளர்ச்சி குறைந்திருக்கிறது, என்னுடைய குழந்தை ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டா இருக்கிறது, ஆட்டிசம் இருக்கிறது, என் வீட்டில் எல்லா வீடு போல ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனையோ குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். ஒரு சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ். உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அவன் யோசிக்கவில்லை, கையை நீட்டினால் சுகமாகி விடுமா? அங்கேதான் ஆண்டவருடைய அற்புதத்தின் ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சகோதரி ஒருவர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் நல்ல ஒரு சிறந்த பொசிஷனில் இருக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, நான் இவ்வளவுலாம் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே என்று. ஒரு நாள் இதை போன்ற ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பேசினார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்பொழுது வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்கள் உள்ளத்தில் தேவன் பேசினார். ஆமா ஆண்டவரே, நான் உமக்காக கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுப்பதை தள்ளிக்கொண்டே போகிறேன். நான் இன்றைக்கு கீழ்ப்படுகிறேன், சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியையும் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார்கள். கீழ்ப்படிந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஒரு கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஆவியின் நிறைவை பெற்றார்கள். வாழ்க்கையே மாறி போயிற்று. அவர்கள் மன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், எத்தனை வருஷம் இந்த சந்தோஷத்திற்காய் நான் ஏங்கி இருந்தேன். நான் நினைத்தேன், பணம் இருந்தால்தான் சந்தோஷம், வசதி இருந்தால்தான் சந்தோஷம் என்றெல்லாம் நினைத்தேன். எல்லாம் சந்தோஷத்தை தராது. கீழ்ப்படிதல், பரிசுத்த ஆவியானவர், இதுதான் சந்தோஷத்தின் காரணம் என்று சொன்னார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தான். அந்த மனுஷன் கையை நீட்டின பொழுது மறுக்கையை போல அந்த சும்பின கை சொஸ்தமாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலும் கீழ்ப்படியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். சுகம் பெற்ற பிறகு அவன் 2 கைகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான். ஆண்டவரே, இது எப்படி சரியாயிற்று, எப்படி சரியாயிற்று, எப்படி மாறிற்று என்று கர்த்தரை துதித்திருப்பான். நீங்களும் கூட நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்ற பிறகு ஆண்டவரை துதிக்க வேண்டும். அந்த நன்மையை உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் திரும்ப நன்மை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த சோம்பின கையுடையவனுக்கு ஒரே ஒரு சிறு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொடுத்ததே அதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அற்புதங்கள் வேண்டுமோ, திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய வலக்கரம் கூட இருக்கட்டும். அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி தருகிற தேவன். உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவார். கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள், சுகம் உண்டாயிருக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.